2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி தமிழக அரசியல் களம் மெதுவா சூடு பிடிக்க தொடங்கி இருக்கிற நிலையில திமுக கூட்டணியில இருக்கிற மதிமுக பத்தின ஒரு பேச்சு இப்போ பேசு பொருளா மாறி இருக்கு. அது என்ன அப்படின்னு இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம். திமுக என்னதான் சொன்னாலும் எவ்வளவு அழுத்தம் கொடுத்தாலும் தனிச்சின்னமான தீப்பெட்டி சின்னத்துல தான் போட்டியிடணும் அப்படின்ற முடிவுல மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உறுதியா இருப்பதா அரசியல் வட்டாரங்கள்ல பேசப்படுது. ஏற்கனவே 2024 லோக்சபா எலெக்ஷன்ல திருச்சியில நின்ன துரை வைகோ உதயசூரியன் சின்னத்துல தான் நிக்கணும் அப்படின்னு திமுகவுடைய கோரிக்கையை ரிஜெக்ட் பண்ணிட்டு தீப்பெட்டி சின்னத்துல தான் நின்று ஜெயிச்சாரு. அந்த வெற்றி திமுக தலைமையிலும் ஒரு விதமான அரசியல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியதா சொல்லப்பட்டுச்சு. இதுக்கு முன்னாடி 2021 எலெக்ஷன்ல திமுக கொடுத்த 6 இடத்துல உதயசூரியன் சின்னத்துல நின்று 4 இடத்துல மதிமுக ஜெயிச்சாங்க. அப்போ தனிச்சின்னம் அப்படின்னு பேச்சுகள் இல்லாம இருந்துச்சு. குறிப்பா மதிமுக சார்பா நின்று ஜெயிச்ச 4 எம்எல்ஏக்கள்ல 3 பேருக்கு வர்ற சட்டமன்ற தேர்தல்ல சீட்டு கிடைக்காம போகலாம்னு சொல்றாங்க. புதிய தலைமுறைக்கு வாய்ப்பு தர மாதிரி புதிய வேட்பாளர்களை களமிறக்க வைகோ திட்டமிட்டு இருக்காராம். அதே நேரத்துல மதுரையில் இருக்கக்கூடிய மதுரை தெற்கு தொகுதியில போட்டியிட்ட பூமிநாதனுக்கு மட்டும் மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படும் அப்படின்ற தகவல்களும் வெளியாகி இருக்கு. மற்ற தொகுதிகளில் இளம் முகங்கள் கட்சி பணிகள்ல தீவிரமா இருந்தவங்களுக்கு சீட் கொடுக்க இருப்பதாகவும் சொல்லப்படுது. கூட்டணி அரசியல் தனித்த அடையாளம் அப்படின்னு ரெண்டுத்துக்கும் இடையிலான சமநிலையை இந்த தேர்தலில் வைகோ எப்படி கையாள போறார் அப்படின்றது முக்கியமான கேள்வியாகவும் இருக்கு. தனி சின்னத்துல போட்டி அப்படின்ற முடிவு மதிமுகவுக்கு அரசியல் அடையாளத்தை உறுதிப்படுத்துமா இல்ல திமுக கூட்டணிக்குள்ள புதிய பதற்றத்தை உருவாக்குமா என்பதற்கான பதில் போக போக தான் நம்மளுக்கு தெரிய வரும்.